வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வலையொலி நுட்பம். நான் உங்கள் ஹரிஹரன். நம்ம நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் அதில் ஒரு சில அப்ளிகேஷனை ரொம்ப சீக்ரெட்டாக, அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் வச்சுருக்கணும்னு சொல்லி நினைக்கிறது உண்டு. ஸோ அந்த மாதிரியான அப்ளிகேஷனை நம்ம எப்படி சேஃபாக யாருக்கும் தெரியாமல் வச்சுருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம நிறைய பேர் லாக் யூஸ் பண்ணி சேஃப் பண்ணிருப்போம். ஆனால் அதோட ஐக்கான் வந்துட்டு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஐக்கானை மறைச்சு நம்ம கண்ணுக்கு மட்டும் தெரியற மாதிரியான ஒரு அப்ளிகேஷனை வைக்கிறது எப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதையே நம்ம ஒரு விட்ஜெட் மூலியமாக பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம போயிட்டு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்புறம் ஒவ்வொரு வீடியோஸ்க்கான அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துட்டே இருக்கும். சரி, வாங்க இப்போ வீடியோவை பார்க்கலாம். முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் ஃபோனில் இருக்க ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் போய்ட்டு டிரான்ஸ்பரண்ட் விட்ஜெட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இதில் முதல்ல ஒரு அப்ளிகேஷன் வரும். அந்த அப்ளிகேஷனை தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ண காரணத்தினால நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரியான ஒரு சிம்பிள் இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் போய்ட்டு ஹோம் ஸ்க்ரீனில் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா விட்ஜெட்டை அப்படின்னு ஒன்று வரும். ஸோ அந்த விட்ஜெட்டில் வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் விட்ஜெட்டை ஆட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம இப்போ பண்ணுவோம். இப்போ ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துடுறேன். நான் இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். லாங் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா எனக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. அதில் விட்ஜெட்டும் வருது. ஸோ அந்த விட்ஜெட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் நீங்கள் என்னென்ன ஆப்பெல்லாம் வச்சுருக்கீங்களோ அது இதுக்கெல்லாம் எலிஜிபிளாக விட்ஜெட்ஸ் இருக்கோ அது எல்லாமே இங்கே காமிக்கும். நீங்கள் வந்துட்டு ஸ்வைப் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் விட்ஜெட்டுக்கான விட்ஜெட்டும் உங்களுக்கு வரும். நீங்கள் ஸ்வைப் பண்ணிட்டு இருந்து பாருங்கள். இப்போ டிரான்ஸ்பரண்ட் விட்ஜெட்டுக்கு எனக்கு வந்துருச்சு. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ உங்களுக்கு இது மாதிரியான ஒரு பாப்பப் விண்டோ வந்து உங்களுக்கு இது காமிக்கும். இந்த ஸ்டைலில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்விசிபிள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ஆப்போட லோகோ இன்விசிபிளாக இருக்கும். அப்புறம் ஓப்பன் ஆப் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன ஆப் வந்துட்டு இன்விசிபிளாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் உங்கள் ஃபோனில் இருக்க எல்லா அப்ளிகேஷன்ஸும் வரும். ஸோ நீங்கள் எந்த அப்ளிகேஷன் வந்துட்டு இன்விசிபிளாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளாக்கை நான் இன்விசிபிளாக வச்சுருக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு ஓகே கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆப் வந்துட்டு இன்விசிபிளாக இருக்கும். இதை நீங்கள் ட்ராக் பண்ணி கூட மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ அந்த இடத்துல நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கிளாக் ஓப்பன் ஆகிடும். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே செக்யூர்டாக உங்கள் ஆப்பையும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் அவங்களோட ஃபோனில் லாக்கை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களோட ஆப்போட லோகோ இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி வச்சுருக்கும்போது அவங்களோட ஆப்பை நீங்கள் செக்யூர்டாக வச்சுருக்க முடியும் அப்படிங்கிறது உறுதி. கண்டிப்பாக நீங்கள் சேஃபாக வச்சுருக்கணும்னு நினைக்கிற அப்ளிகேஷனை யாருக்கும் தெரியாமல் எப்படி இன்விசிபிளாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவிலேருந்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோக்கள்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.